வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி நல்ல உற்சாகத்தோடு இப்ப எல்லாம் சேர்ந்து சொல்ல போறோம். இப்ப என்ன செய்ய போறீங்க? எல்லாம் உங்க வாய்களை திறந்து சொல்ல போறோம். பலத்தினாலும் அல்ல, சொல்லுங்க நல்ல சத்தமா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன வார்த்தை சொல்ல சொன்னாருன்னா, ஓம் பலத்தினால் அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க ரொம்ப நாளா உங்க பலத்துல நீங்க ஓடி இருக்கலாம், உங்க பராக்கிரமத்துல நீங்க ஓடி இருக்கலாம். ஓடி 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 சோர்ந்து போய் இந்த கூட்டத்துக்கு நீங்க வந்திருக்கலாம். எத்தனையோ முயற்சிகளை எடுத்து என் வாழ்க்கையில ஒரு வெற்றி இல்லை, நான் தோல்வி மீது தோல்வியே கண்டு கொண்டிருக்கிறேன் என்று இந்த கூட்டத்தில் வந்த உங்களை பார்த்து உங்களுக்கு சொல்ல சொன்ன வார்த்தை என்னன்னா, உங்க பலத்தினால் அல்ல, உங்க பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியினால உங்க வாழ்க்கையில எதெல்லாம் ஆகணுமோ அதையெல்லாம் அவர் என்ன செய்ய போறாரு? சொல்லுங்க, என்ன செய்ய போறாரு? செய்து முடிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க செருபாபேலை பார்த்து சொல்லுகிறார், செருபாபேல் 20 வருடமாய் தேவ ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறார். செருபாபேலை பார்த்து சொல்லுகிறார், அப்பா உன் பலன் அல்ல, உன்னுடைய பராக்கிரமம் அல்ல. எத்தனை பேர் அப்படி வந்திருக்கிறீங்க? ஐயோ, நான் எவ்வளோ பிரயாசப்பட்டு என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல, என் வாழ்க்கையில எவ்வளோ நான் பிரயாசப்படுறேன், எவ்வளோ செபிக்கிறேன், எவ்வளோ ஆலயத்துக்கு போகிறேன், ஒன்றுமே நடக்கல. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையை சொல்லுகிறார், என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. நமக்கு ஒரு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். தேவன் நமக்கு ஆவியை அருள செய்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன ஆவி? பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியினாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 33 வருடம் அவர் என்ன செஞ்சார்? அந்த உலகத்துல வாழ்ந்து முடித்தார். அவர் பரம் ஏறும் பொழுது அவர் என்ன சொல்லிட்டு போனார்னா, உங்களுக்கு ஒரு தேற்றவாணரை அனுப்புகிறேன் என்று. அந்த தேற்றவாணர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். எப்படி நான் உங்களை நடத்தனோ, எப்படி உங்க மேல நான் அன்பு கூர்ந்தனோ, எப்படி உங்களை நான் பார்த்து பார்த்து நடத்தினோ, அதே போல அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார் என்று இன்றைக்கு நமக்கு அந்த பரிசுத்த ஆவியை அருள செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் இறங்கி வருகிற இடத்திலே அற்புதங்கள் நடைபெறும். அல்லேலூயா. ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை. ஆவியானவர் செயல்படுகிற இடத்திலே, ஆவியானவர் உலாவுகிற இடத்திலே, ஆவியானவர் அந்த இடத்தை ஆளுகை செய்கிற இடத்திலே என்ன நடக்கிறது என்றால், ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். நம்ம சுய பலத்தில ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு காலகட்டம் வரையிலும் தான் நம்ம சுய பலத்தில ஓட முடியும். அதுக்கு மேல என்ன செய்ய முடியாது, நம்ம ஓட முடியாது. நம்ம சொல்லுவோம், என்னால முயன்ற முயற்சியை நான் செஞ்சிட்டேன், இதுக்கு மேல எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. அப்படி வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் பலத்தினால் அல்ல, உன் பராக்கிரமத்தினால் அல்ல, ஏன் ஆவிய உனக்குள்ள வச்சு எல்லாத்தையும் நான் முடிக்க போறேன். அல்லேலூயா. சில பேர் அப்படிதான் வந்திருக்கிறீங்க, இந்த காரியத்தை நான் எப்படி முடிக்க போறேன்? ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நீ முடிக்க போறதில்ல, உனக்குள்ள இருக்கிற நான் அந்த காரியத்தை உன்னோடு இருந்து சிறப்பாய், அழகாய், நேர்த்தியாய், மேன்மையாய் அநேகர் சொல்லக்கூடிய அளவுக்கு நான் நடத்தி தருவேன். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கரங்களை தட்டி. அப்போ ஆவியானவரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்மளால முடியாது என்று சொல்லுகிற வேளையில அந்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்க எப்போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட, அப்பா என்னால முடியல அப்படின்னு நீங்க வந்து அவர்கிட்ட சொல்றீங்களோ, அப்பெல்லாம் உங்களுக்கு எப்படி உங்க பலவீனத்துல உதவி செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். நெருக்கம் வரும் பொழுது, அப்பா இவ்வளவு நெருக்கம் இருக்கு ஆண்டவரே அப்படி நீங்க போய் அவரிடத்துல கேட்கும் பொழுது, உங்க நெருக்கங்களை மாற்றுகிற உதவி செய்யக்கூடிய ஆவியானவராய்
உங்க நடுவிலே அவர் வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட பிரச்சனையில் அவரிடத்துல உதவி கேட்கும் பொழுது அந்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். உன்னால முடியலையா? பயப்படாத. உன் பலத்தினால் அல்ல, உன் பராக்கிரமத்தினால் அல்ல, ஏன் ஆவியினால எல்லாம் ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆவியானவருக்கு நம்ம அதிகமான ஒரு இடத்தை என்ன செய்யணும்? கொடுக்கணும். இன்னைக்கு ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்காததுனாலதான் நிறைய பிரச்சனைகளை என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? சொல்லுங்க, ஃபேஸ் பண்ணிக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியை இன்னும் பெறாத இருக்கிறோம், இல்லையா? உண்மையா இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெறாதவங்க என்ன செய்யுங்க? பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொண்டவங்க அதை விட்டுடாதீங்க. அல்லேலூயா. நம் மீது இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மீது எப்பொழுது நம்ம கண்ணும் கரிசனையா இருக்கணும். ஏன்னா அந்த ஆவியானவர் ஒரு பொழுதும் ஒரு நாளும் விட்டுறக்கூடாது. ஒரு மனிதனுக்குள்ள அந்த ஆவியானவர் இறங்கி செயல்படும் பொழுது அவன் வாழ்க்கை முழுவதும் அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காகத்தான் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தேவன் நமக்கு ஊற்றி இருக்கிறார். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் மிகவும் தோல்வியான ஒரு காலகட்டத்துக்குள்ள வாழ்ந்திருக்கிறோம். எதை எடுத்தாலும் தோல்வி. வேலையில தோல்வி, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா தோல்வி, வாழ்க்கையில தோல்வி, குடும்பத்துல தோல்வி, எதிர்காலத்துல தோல்வி. இப்படி தோல்வி நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இருக்குமானால் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்க்கையை ஜெயமாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா. வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுதெல்லாம் அவனுக்கு விரோதமாய் யார் கொடியேற்றுகிறது? நமக்குள் இருந்து பரிசுத்த ஆவியானவர் கொடியேற்றுகிறார். அல்லேலூயா. வெள்ளம் போல திரண்டு வருகிறான் சத்துருவானவன். உங்களுக்கு மாந்திரிகம் வைக்கிறாங்க, பிள்ளி சூனியங்களை வைக்கிறாங்க, பல காரியங்களை உங்களுக்கு மறைவாய் செய்யறாங்க. நம்மளுக்கு நேரடியா செய்யும் பொழுது நம்ம பார்க்கலாம், மறைவாய் செய்யும் பொழுது நம்ம என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ஆனா ஆவியானவர் உங்களுக்கு என்னெல்லாம் செய்யறாங்களோ அதெல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சுட்டே இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். என் பிள்ளைக்கு என்னென்னலாம் செய்யறாங்க. அப்படி வெள்ளம் போல சாத்தான் திரண்டு வருகிற வேளையில, வெள்ளம் போல சத்துரு திரண்டு வருகிற வேளையில என்ன ஆகுது என்றால் நமக்குள் இருந்து அவர் கொடியேற்றுகிறார். அல்லேலூயா. அந்த ஜெயக்கொடியை பார்க்கும் பொழுது பிசாசு அலறி அடிச்சுட்டு ஓடி போய் விடுகிறான். அல்லேலூயா. அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், யாரு உங்களுக்கு மந்திரம் வச்சாலும் பயப்படாதீங்க. அல்லேலூயா. உங்க மத்தியில நின்று பிரசங்கித்து கொண்டிருக்கிற எங்களுக்கும் எவ்வளவோ மந்திரம் வச்சாங்க, இன்னும் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒருத்தரும் ஜெயிச்சதே கிடையாது. அல்லேலூயா. ஜெயிக்க போகிறதும் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா நம் தேவன் எல்லாவற்றையும் ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், எல்லா காரியத்தையும் ஜெயித்த தேவன். அல்லேலூயா. அப்ப அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில தோல்விகள் இல்லை. இன்னைக்கு ஒரு வேளை தோல்வியோட நீங்க வந்திருக்கலாம். சிஸ்டர், நாங்க எல்லாம் என்னென்ன காரியங்களை செய்தாலும் அது ஒரு தோல்வியா இருக்கு, நான் எங்க போய் என்ன பண்ணாலும் அது அப்படியே தடையா நிக்குது. இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல சொல்லுகிற அந்த தடைகளை கர்த்தர் உடைப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு மகிமையை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால. எல்லாம் இதுதான் ஆகும் இல்ல, உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் அவர் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். அடுத்து வாசிமா. செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமியாயாவாய். போதும். செருபாபேலுக்கு முன்பதாக பெரிய பெரிய பர்வதங்கள் என்ன செய்து எழும்பி நிற்கிறது. செருபாபேலை பார்த்து சொல்லுகிறார், பெரிய பர்வதமே செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமியாய். உங்க வாழ்க்கையில கூட பெரிய பெரிய பர்வதம் போல பெரிய பெரிய பிரச்சனைகள் எழும்பி நிற்கலாம். பெரிய பிரச்சனையோடு நீங்க வந்திருக்கலாம். ஐயோ, இதை நான் தாண்டவே முடியாது, இதை நான் கடக்கவே முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு செகண்ட்ல ஒரு இமைப்படுதல எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற வல்லவரார். நீ நினைச்சு நைட்டெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருப்ப, இதை வாங்கி இப்படி செய்யலாமா, இதை போய் இங்க கேட்கலாமா, இதை பண்ணலாமா. இது மாம்ச பலம். அல்லேலூயா. இது மாம்ச யோசனை. ஆனா ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருப்பார். நீ நைட்டெல்லாம் யோசிச்சதெல்லாம் விருதா போயிடும். காலையில எழும்பும் பொழுது ஆவியானவர் எல்லாத்தையும் அவருடைய திட்டத்தின்படி முடித்து எல்லாத்தையும் ஈஸியாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா. தேவனுடைய செயல்கள் இதுதான். நம்ம போடுற யோசனை இல்லை. நீங்க எதிர்பாராத வழியிலிருந்து கர்த்தர் நன்மையை அனுப்புவார். அல்லேலூயா.
அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. காடைக்காக என்ன செய்யறாங்க? புலம்புறாங்க. ஆனா எங்க இருந்து வரணும் தெரியல. ஆண்டவர் அற்புத விதமாய் ஒரு சுழல் காட்டை உண்டாக்கி அந்த காற்று அடித்த உடனே காடைகள் வந்து, நீங்க ஆண்டவர் இந்த தேவை சந்திக்கப்பட்டா போதும், இவ்வளவு சந்திக்கப்பட்டா போதும். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அதை சாப்பிட்டு தெகிட்டக்கூடிய அளவுக்கு, சகித்து போகக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நிரப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், பெரிய பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்களா? இந்த பிரச்சனையை நான் எப்படி தாண்ட போறேன்னு எனக்கு தெரியல. நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பலத்தினால் அல்ல, உங்க பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால எல்லா காரியத்தையும் அவர் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். எப்படிப்பட்ட பெரிய பர்வதம் கூட என்ன ஆகுமா? சமபூமியாய் பர்வதங்கள்லாம் அவருக்கு கீழ்ப்படியும். பர்வதங்கள் என்ன? மலைகள். மலைகளே கீழ்ப்படியும்னா உங்க பிரச்சனை கீழ்ப்படியாதா? உங்க போராட்டங்கள் கீழ்ப்படியாதா? எனக்கு விசுவாசம் இல்லை நமக்குள்ள. இதெல்லாம் எப்படி நடக்கும்? ஆண்டவர் நமக்கு நிறைய அற்புதங்களை செஞ்சிருப்பார். அன்பான சகோதரி அவங்க புஷ்பா, அவங்க பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை சிஸ்டர், கல்யாணத்துக்கு, என் பையன் கல்யாணத்துக்கு ₹1 கூட இல்லை. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக ஆண்டவர் சந்திப்பார். ஆனால் நான் போய் பார்த்து அந்த திருமணம் அவ்வளவு மகிமையாய் அவங்க பார்த்தீங்கன்னா இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படி சொன்ன அடையாளமே அந்த திருமணத்தில் இல்லை. அல்லேலூயா. அதுதான் தேவன். அல்லேலூயா. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாய் அதிகமாய் செபிப்பதற்கும் கிரியை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்க கொஞ்சம் தான் அவரிடத்துல கேட்பீங்க, ஆனா அவர் பெரிய திட்டத்தை வைத்து மகிமையாய் பல காரியங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம் தேவனை சாதாரணமா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? நிறைய நேரத்தில் அவரை எப்படி வச்சு பார்க்குறோம்? சாதாரணமானவரா, ரொம்ப சின்னவரா, ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கி வச்சுட்டு இருக்கிறவரை போலயே பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? ஏசப்பானா ஒரு ஆட்டுக்குட்டியை அப்படியே பயங்கரமானவர் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கூட இருக்கிறவர் பயங்கரமான தேவன், பயங்கரமான தேவன். மாம்சமான யாவர் மேலும் ஏன் அவருடைய ஆவியை அவர் ஊற்றுகிறார் என்றால், அந்த மாம்சமான யாவர் மீது அவருடைய ஆவியை ஊற்றி அவர்களை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. எடுத்து வாசிமா யோவேலின் புத்தகம் 2:28 வாசி. என் ஆவியை ஊற்றுவேன். சரி, போதும். இங்க பாருங்க, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை, இங்க வந்திருக்கிற மாம்சமான உங்க மேல கர்த்தர் ஆவியை ஊற்ற போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் மாம்சமா வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் மாம்சமா வந்திருக்கிறீங்க? என்ன ஒரு சிலர் தான், மீதி பேர்ல மாம்சம் இல்லையா? அல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் ஏன் தெரியுமா அவருடைய ஆவியை ஊற்றுகிறார்? எதனால தெரியுமா அவருடைய ஆவியை ஊற்றுகிறார்? நம்மளால செயல்பட முடியாத நேரத்துல நமக்குள்ளே இருந்த அந்த ஆவியானவர் செயல்பட. அல்லேலூயா. நம்மளால இயங்க முடியாத நேரத்துல, நம்மளால முயற்சி பண்ண முடியாத நேரத்துல அந்த பரிசுத்த ஆவியானவர் நம் மேல ஊற்றப்பட்டு நமக்குள்ளே அவர் பலமாய் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதனாலதான் மாம்சமான யாவர் மேலும் அவருடைய ஆவியை என்ன செய்கிறாரு? ஊற்றுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு நமக்கே தெரியல இல்லையா? நிறைய பேர் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை வாங்கிக்கிட்டு அப்படியே உக்காந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்கிறவங்க ஒரு இடத்துல சும்மா சொல்லுங்களேன் உட்காரவே அந்த ஆவியானவர் அவங்களை என்ன செஞ்சுட்டே இருப்பாரு? என்ன செஞ்சுட்டே இருப்பாரு? ஆமா, ஆளுக செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கிறவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. பயமே அவங்களுக்கு வராது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 1:7 பயமுள்ள ஆவியை கொடாமல் பெலனும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை அருளச் செய்திருக்கிறார். எனக்கு என்னென்ன காரியத்துக்கு நீங்க பயந்து வந்திருக்கிறீங்க சொல்லுங்க சிஸ்டர். நான் பயத்தோட வந்திருக்கிறேன். தைரியமா சொல்லுங்க நீங்க பயத்தோட. அப்புறம்
உங்க பயத்தெல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. பயமுள்ள ஆவியை அல்ல, பெலனும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை எனக்கு அருள செய்திருக்கிறார். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவி பயமுள்ள ஆவி அல்ல, பெலனும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவி. எதையும் என்னால செய்ய முடியும். வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்க, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. இந்த பரிசுத்த ஆவி நம்ம மேல இறங்கி வரும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, அப்போஸ்தலரின் புத்தகம் 1:8 வாசிமா. அப்போஸ்தலர் 1:8. உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து போதுமா. நீங்க என்ன செய்றீங்களா? பரிசுத்த ஆவி வரும் பொழுது பலன் அடைகிறீங்க. நம்ம வாழ்க்கையில பலவீனத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி பார்த்தப்பா என்னை பலப்படுத்துங்கன்னு கேட்டா உடனே இறங்கி வந்தவர் நம்மளை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவி வரும் பொழுது முதல்ல என்ன ஆகுது? பலன் அடைகிறோம். எதுல பலன் அடைகிறோம்? நம்ம சரீரத்துல பலன் அடைகிறோம், நம்ம ஆவியில பலன் அடைகிறோம், நம்ம இருதயத்துல பலன் அடைகிறோம். பலன் இல்லாத ஒரு மனிதன் எதையுமே செய்ய முடியாது. நான் திரும்ப சொல்றேன், மாம்ச பலத்தை வச்சு நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆவியில பலன் வேணும். அதனாலதான் ஆவியானவருக்கு அதிக இடம் நம்ம கொடுக்கணும். ஆவியானவர் நம்ம மேல இறங்கி வந்துட்டா அவர் திரும்ப போகாதபடி கண்ணும் கருத்துமா நம்ம பார்த்து கொள்ளணும். அல்லேலூயா. சீஷர்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது 120 பேர் என்ன செய்யறாங்கன்னா ஒரு இடத்துல மேலறை வீட்டுல காத்து கொண்டு இருக்கிறாங்க. எதுக்கு காத்து கொண்டு இருக்கிறாங்க? எதுக்கு காத்துட்டு இருக்காங்க? எதுக்காக காத்துட்டு இருக்காங்க? பரிசுத்த. அது வரையிலும் அவங்களுக்கு என்ன தெரியுமா? ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது. என்ன பயம்? சொல்லுங்க, என்ன பயம் இருந்தது அவங்களுக்கு? இயேசுவை சிலுவையில என்ன செஞ்சுட்டாங்க? அரைஞ்சிட்டாங்க. இதுக்கு மேல அவரை தான் நாங்க நம்பிட்டு இருந்தோம், அவர் தான் வாழ்க்கை நினைச்சோம், இப்ப அவர் இல்லை, இனி எங்க வாழ்க்கை எப்படி ஆக போகிறதோ என்ற ஒரு பயம். அவருக்கே அந்த பாடுனா எங்களுக்கு யூதர்கள் என்ன செய்ய போறாங்க, ரோம அரசாங்கம் என்ன செய்ய போகுதுன்னு ஒரு நடுக்கத்தோடு பயந்து கொண்டிருந்தார்கள். பயந்து கொண்டு என்ன செஞ்சாங்கன்னா, இங்கே 120 பேராய் மேலறை வீட்டுல அவருக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. ஏசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி 40 நாள் அவர்களோடு எப்படி இருந்தாரா? உயிரோடு இருக்கிறவராகவே காட்சி அளித்தார். அப்ப அவர் சொன்னாரு, நீங்க என்ன செய்யுங்க, தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரையிலும் காத்துட்டு இருங்க அப்படி சொன்னார். காத்துட்டு இருக்கிறாங்க. எதுக்கு? ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காக. இப்ப என்ன செய்யறாருன்னா, ஆவியானவருடைய அபிஷேகம் பலமாய் இறங்கி வருகிறது. இயேசு பிறக்கும் பொழுது சைலண்டா பிறந்தார் இல்லையா? அவர் பிறப்பு எப்படி இருந்தது? சைலண்டா இருந்தது. யாருக்கு மட்டும் தெரியும்? மரியாளுக்கும் யோசேப்புக்கு மட்டும்தான் தெரியும். ரொம்ப சைலண்டா பிறந்தார். ஆனா இயேசு பிறந்து மரித்து உயிரோடு எழும்பின பிற்பாடு இந்த பரிசுத்த ஆவி வரும் பொழுது அந்த இடமே அதிர்ந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இறங்குங்க அந்த இடத்துல. அப்போஸ்தலர் 2:2 வாசிமா. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. பாருங்க எப்படி இறங்கி வந்தாரா பரிசுத்த ஆவியானவர். எப்படி இறங்கி வந்தாரு? ஒரு காற்றாக இறங்கி வந்தார். அல்லேலூயா. நீங்க இந்த சுழல் காற்றுலாம் அடிக்கும் போது பார்த்துருக்கிறீங்களா? என்ன செய்யும்? சுத்திக்கிட்டு அடிக்கும் பொழுது எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். அல்லேலூயா. அப்படிதான் ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது உங்க வாழ்க்கையில தேவையற்றதெல்லாம் அடிச்சு கொண்டு போயிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதெல்லாம் தேவையற்றது இருக்குதோ, எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வேண்டாம், அதெல்லாம் பிடித்த தேவனுக்கு பிடித்த இல்லாதது இருக்கோ, அதெல்லாம் ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது ஒரு காற்றை போல இறங்கி வரும் பொழுது அதெல்லாம் அடிச்சு தூக்கிட்டு எங்க இருக்கிற குப்பையும் என்ன ஆயிடும்?
கிளியர் ஆயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம் மீது இறங்கும் பொழுது, நம்ம வாழ்க்கையில ஒரு காற்றா இறங்கும் பொழுது, சில பேர் எல்லாம் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு சொல்றேன், ஆவியானவருக்கு நீங்க எவ்வளவு இடம் கொடுக்குறீங்களோ உங்க வாழ்க்கை அவ்வளவும் செழிப்பும் ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இந்த ஆவியானவரை நம்ம என்ன செய்யறோம்? விட்டு விடுகிறோம். வேதம் சொல்லுகிறது, உன் பலத்தினால. நீங்க நிறைய பேர் ஓடிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக நீ ஓடி 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 ஒண்ணுமே சாதிக்கல, ஒன்றும் மாறல, ஒன்றும் முடியல. ஓடுறதெல்லாம் நிறுத்திட்டு ஒரு கொஞ்ச நாள், 40 நாளோ 10 நாளோ 20 நாளோ உட்காருங்க. எங்க தேவ சமூகத்துல இந்த 120 பேர் காத்திருந்து உட்கார்ந்தாங்க. எதுக்காக? தேவனிடத்துல பரிசுத்த ஆவியானவரை பெறும்படியா. இங்க என்ன காத்திருந்த வேளையில பலமா இறங்கி வந்த உடனே அவர்கள் மீது அக்கினிமயமான நாவுகள் என்ன ஆச்சு? புரிந்ததென்று பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு யூதர்கள் இவர்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிற்பாடு ரோம அரசாங்கம் இவர்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சது. பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல நிறைவா இறங்குவார்னா மந்திரவாதிகள் உங்களை பார்த்து பயப்படுவாங்க. உங்களுக்கு மந்திரம் செய்ய பணம் கொடுக்கறாங்க தெரியுமா, அவங்க உங்களை பார்த்து பயப்படுவாங்க. ஒரு பயம் உண்டாகும். அல்லேலூயா. உங்களை பார்த்து அவங்க எதிர்க்க நிற்கவே முடியாது, அடிச்சுட்டு ஓடி போயிடுவாங்க. ஏன்னா ஆவியானவர் உங்க மேல இருக்கும் பொழுது அவர் உங்களை பார்க்கும் பொழுது ஒரு பயத்தை கட்டளையிடுவார். அதுக்கப்புறம் சீஷர்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் என்ன செய்யல? பயப்படல. அவங்க எழுந்து எப்படி வைராக்கியத்தோடு ஊழியம் செய்தார்கள். இன்னைக்கு சின்ன சின்ன காரியத்துக்கு பயந்து கொண்டு அபிஷேகத்துல நிரம்புறோம், அக்கினி அபிஷேகத்துல நிரம்புறோம். ஆனா பயம் உள்ள ஒரு வாழ்க்கை. இது என்ன ஆக போகுது, இது என்ன நடக்க பொழுது, இவ்வளவு பெரிய பிரச்சனையா எழும்பி நிற்கிறதா என்று நம்ம கலங்கி கொண்டிருக்கிறோம். பிரச்சனையை பார்த்து நீங்க என்ன செய்யணும்? சொல்லுங்க, பேசணும். பிரச்சனையை பார்த்து எப்படி பேசுவீங்க? சொல்லுங்களேன், எப்படி பேசுவீங்க? பிரச்சனையே பிரச்சனையே, கொஞ்சம் என்னை விட்டு போயிடு, எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு, அப்படி சொல்லுவீங்களா? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்க்கையில நீ கிரியை செய்ய உனக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு அப்படின்னு அதட்டணும். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை தான் உங்களுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். உங்க ஒவ்வொருவருக்குள்ள பிரச்சனையை பார்த்து பேசணும், நெருக்கத்தை பார்த்து பேசணும், பிசாசை பார்த்து பேசணும், பொல்லாத வல்லமைகளை பார்த்து பேசணும். உங்க மத்தியில பிரசங்கித்து கொண்டிருக்கிற என்னுடைய கணவர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சகோதரர், 3வது சகோதரர் ஒரு மந்திரவாதி. யாரு சொல்லுங்க? மந்திரம் செய்கிறவர். எனக்கு பார்த்தீங்கன்னா இருட்டை பார்த்தாலே ஒரு நடுக்கம்னா தொட நடுங்கும். அப்படிப்பட்ட என்னை தான் கர்த்தர் அழைத்து இந்த பாதையில் அவரை பார்த்த உடனே திருமணம் முடிஞ்சு போகிறோம். அவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உட்காந்துட்டு இருக்கிறாரு. வீட்டில் மேலே ட்ரெஸ்ஸே இல்லை, ஒரே ஒரு பார்த்தீங்கன்னா வேட்டி கட்டிக்கிட்டு மேலே ஒரு துண்டு போட்டுட்டு பட்டை இங்கே அங்கே எல்லா இடத்துலையும் பட்டையை அடிச்சுட்டு கையில் ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சு உருட்டிட்டு இருக்கிறாரு. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏண்டா கல்யாணம் பண்ணிட்டோம்? ஏன்னா அவ்வளவு பயந்தாங்கோழி, நான் அவ்வளவு பயந்தாங்கோழி. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவருடைய திட்டம் என்ன தெரியுமா? என்னை அழைத்து என் மீது அவருடைய அபிஷேகத்தை ஊற்றி இன்னைக்கு எத்தனையோ மந்திரவாதிகள் எதிர்த்து வருகிறார்கள். இயேசுவின் நாமத்தினால் அந்த மந்திரவாதிகளை கர்த்தர் நிர்மூலமாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேருக்கெல்லாம் ஜெபிக்கிற வேளையில் அவங்க மேலே வந்துருவான் மந்திரவாதி. என்ன தெரியுமா வந்து சொல்லுவான்? யாருக்காக ஜெபிக்கிற? நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். என்ன பண்ணுவேன்னு கேட்பேன். யாரு? பயந்தாங்கோலியா இருந்த என்னை கர்த்தர் இப்படி மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களையும் அப்படி மாற்ற வல்லவராய் இருக்கிறார். மந்திரவாதி கிட்ட நீங்களாம் என்ன செய்யணும்? பேசணும். பேசுவீங்களா? ஐயோ இல்லை சிஸ்டர், நேற்று தான் படுத்துக்கிட்டே இருந்தேனா ஏதோ ஒரு ஆவி அப்படி ஓடிச்சு பார்த்தேன், அதுல இருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே லூஸ் மோஷனாக போயிட்டே இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசுகளை எதிர்த்து நிற்கணும். அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உங்களை விட்டு அவன் ஓடி போவான். பயப்படக்கூடாது. யாரு பயப்படுறாங்களோ அவங்க கிட்ட தான் அதிகமா கிரியை செய்வான். நான் திரும்பி பேசுவேன், உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்றியோ நீ, என்ன பண்றியோ நீ பண்ணிக்க, என்ன பண்றியோ நீ பண்ணிக்க. இயேசு உன்னை விடவே மாட்டார். எத்தனையோ மந்திரவாதிகள் பார்த்தீங்கன்னா
ஐயோ என்னை விட்டுடுன்னு ஓடி போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தருடைய வல்லமை இறங்கி பலமாய் அது போல நீங்கள் மாற வேண்டும். இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற நீங்கள் அப்படி வல்லமை உள்ளவர்களாய் மாறப்பட வேண்டும். சின்ன சின்ன காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம், சின்ன சின்ன காரியத்தை குறித்து பின்வாங்கி கொண்டிருக்கிறோம், சின்ன சின்ன காரியத்தை, சின்ன தேவைகளை குறித்து. எவ்வளவு 1000 தேவைகள் இருக்கா, 1,00,000 தேவைகள் இருக்கா, பயப்படாதீங்க. 1,00,000ம் 1000ம் கோடியும் என் தேவனுடையது. இன்னைக்கு யாருக்கு உங்களுக்கெல்லாம் எவ்வளோ வேணும் சொல்லுங்க? என்ன சத்தமே வரல? சொல்லுங்க, உங்களுக்கெல்லாம் எவ்வளோ வேணும்? சும்மா சொல்லுங்களா விசுவாசத்தோடு. எனக்கு ஒரு 10 லட்சம் வேணும், 5 லட்சம் வேணும் சொல்லுங்க. உங்க வாயினால அறிக்கை எடுங்க. 1 கோடி கைகளை தட்டி, இதுதான் விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் விசுவாசம். கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுவான், கேட்காத இருக்கிறவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. அல்லேலூயா. 1,00,000ம் கோடியும் யார் சொன்னது? யார் சொன்னது? சிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப என்னை விட அவங்களுக்கு பெரிய விசுவாசம். அல்லேலூயா. ஆமாம், அப்படிதான் கேட்கணும். நம் தேவன் லட்சாதிபதி, கோடீஸ்வரர். அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் கொடுத்தா போதும், பிச்சைக்காரங்க மாதிரி பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறோம். இல்லை, நம் தேவன் இந்த பூமியும் குடியும் நிறைவும் அவருடையது. அல்லேலூயா. சில குறிப்பிட்ட தேவைகளுக்காக இன்னைக்கு இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேவை அற்புத விதமாய் சந்திக்கப்படும். அல்லேலூயா. சில பேர் பீஸ் கட்டும்படியாய் பிள்ளைகளுடைய தேவைக்கு வந்திருக்கிறீங்க. பிள்ளைகளுடைய காரியத்தினுடைய தேவைக்கு சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. நீங்க நம்பி இருக்கிற தேவன் உங்களை ஒருபொழுதும் ஒரு நாளும் கைவிடுகிற தெய்வம் அல்ல. அல்லேலூயா. அப்ப அது வரையில பயந்துட்டு இருந்தாங்க. நீங்க கூட இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, என்ன ஆக போகுது தெரியல, இந்த பிரச்சனை எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியல, இந்த பிரச்சனை என்ன செய்ய போறேன்னு தெரியல. இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்றால், உங்க மேல ஒரு வல்லமையை ஊற்றி உங்களுக்குள்ள இருந்து முடியாததை கர்த்தர் முடிக்க போகிறார். அல்லேலூயா. நீங்க எங்க போனாலும் ஆவியானவரை அழைச்சிட்டு போனோம். ஏசு ஆவியானவரை நீங்க என் கூட வாங்கப்பா. எத்தனை பேர் அப்படி கூட்டிட்டு போகிற அனுபவம் இருக்கு சொல்லுங்க? கடைக்கு போறீங்களா? நீங்க கடைக்கு போகும்போது கூட்டு போங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ கேரட் 50 ரூபா போடுறானா, ஆவியானவர் இருந்தா என்ன தெரியுமா ஆகும்? சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் ஆவியானவர். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆவியானவர். நீங்க போகிற இடமெல்லாம் தயவு கிடைக்க வைப்பார். அல்லேலூயா. நீங்க பேசுற இடம் மனிதர்களிடத்தெல்லாம் தயவு கிடைக்க வைப்பார். அல்லேலூயா. நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் வாசலை திறப்பார். அதனாலதான் அவரை என்ன செய்யணும்? போகும் பொழுதெல்லாம் ஆவியானவரே என் கூட வாங்க, ஆவியானவரே என் கூட வாங்க. என் பலத்தினால் அல்ல, என் பராக்கிரமம். நிறைய பேரு உங்க பலத்துல ஓடி கொண்டு ஓடி 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 சொற்பமான பணத்தை தான் சம்பாரிச்சிட்டு இருக்கிறேன், சொற்பமான காரியத்துல தான் நின்றுட்டு இருக்கிறேன். ஆனா ஆவியானவர் பலத்தோடு ஓடி பாருங்க, நீங்க நினைச்சதற்கும் மேலாய் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நினையாத காரியம், இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமா என்று யோசித்து கூட பார்க்க முடியாத காரியத்தை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் இறங்கும் பொழுது உங்க மேல என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல உங்களுக்குள்ள இருக்கிற, உங்க இருதயத்தில் இருக்கிற பயத்தை முதலாவது எடுத்து போடுகிறார், திகிலை எடுத்து போடுகிறார். சில பேரெல்லாம் என்கிட்ட வரும் பொழுது, ஏதோ என் இருதயம் படபடன்னு அடிச்சுட்டே இருக்கு சிஸ்டர், எப்போ பாரு என் இருதயம் துடித்து கொண்டே இருக்கிறது. பிசாசு கொடுக்கிற பயம். அவனுக்கு என்ன தெரியுமா? நம்மள பயமுறுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கணும். பிசாசை பார்த்து சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? யாரை நீ பயமுறுத்த வந்திருக்கிற? என்னெல்லாம் நீ ஒண்ணுமே பண்ணவே முடியாது. அல்லேலூயா. நீ தோற்று போனவன். பிசாசை பார்த்து பேசணும், நீ தோற்று போனவன், நீ தோற்று போனவன் அப்படி சொல்லும் பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். அல்லேலூயா. உங்களுக்கு பொம்மை வைக்கட்டும், பொம்மையெல்லாம் நான் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது நீங்கள் ஆராதித்து கொண்டு இருக்கிற வேளையில் பூஜை அறைகளில் மந்திர பொம்மைகள் வெடிக்கிறதை போல நான் பார்த்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க நீங்க நிரம்புகிற வேளையில, இங்க நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற வேளையில, அதனாலதான் ஆராதனை வேளையில நீங்க என்ன செய்யாதீங்க, சும்மா இருக்காதீங்க. அந்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க, உங்க உடம்புல ஆவியானவர் இறங்க இறங்க, உங்க உடம்பை ஆவியானவர் நிரப்ப நிரப்ப, உங்க உடம்புல அவர் ஆளுகை செய்ய செய்ய என்ன ஆகுறதுன்னா, உங்களுக்கு விரோதமா இருக்கிற கண்ணிகளை எல்லாம் தெருப்புண்டு போகும்படியாய் கர்த்தர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்கள் உடம்புல ஆவியானவருக்கு என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். அதிகமான
பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை என்ன செய்யணும்? காத்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய காலம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு போனால் ட்ரெஸ்ஸு கலையாத போயிட்டு, சொல்லுங்களேன், ட்ரெஸ்ஸு கலையாத வந்துருவாங்க. ஆனால் இங்கே அப்போஸ்தலர் காலத்தில் 120 பேர் எதுக்கு காத்துட்டு இருந்தாங்க? பரிசுத்த ஆவியானவருக்கா. அவங்க மேலே எப்படி இறங்கி வந்தாரு? சைலண்டாக வந்தாரா? கத்துனா சில பேருக்கு பிடிக்காது. எப்பா பாரு கத்துறவங்க தான் வாழ்க்கையில் சாதிக்கவே முடியும். மௌனமாக இருக்கிறவங்க எதையுமே பெற்றுக்கொள்ளவே முடியாது. கத்தணும், வாயை திறக்கணும். சில நேரத்துலலாம் நாங்கள் ஜெபத்தை நடத்தும் பொழுது எங்கள் தொண்டை கட்டிக்கும், அடுத்து பேசவே முடியாது. ஏன் தெரியுமா? நம்ம கத்தி பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது சும்மா மௌனமாக இருந்து பிசாசுக்கிட்ட மௌனமாக இருக்கிறவங்க கிட்ட என்ன செஞ்சிருவான்? அப்படியே உக்காந்துருவோம். நீங்கள் பாருங்க, ஆவியில் நல்லா நிரம்பி துள்ளுகிற ஆவியின் அபிஷேகத்தில் இருக்கிறவங்களை பிசாசு டச் பண்ண கூட முடியாது. ஏன்னா பிசாசுக்கு வாசனை தெரியும். என்ன வாசனை சொல்லுங்க? அபிஷேகம் பெற்றவங்களை முகர்ந்து பார்ப்பான். ஐயோயோ, இவங்க கிட்ட நிற்கவே முடியாது, இவங்க பக்கத்துல போகவே முடியாது. உங்க வாசனையை அவன் பார்த்துட்டான், ஓடி போயிடுவான். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து கொண்டே இருக்கணும். ஆவியில நிரம்பி உங்க கடன் பிரச்சனை மாறலையா? என்ன செய்யுங்க? இங்க போய் அங்க போய் எங்கேயும் கேட்காதீங்க. முழங்கால் படிட்டு ஆவியில நிறைய ஆவியானவர் இறங்கி வந்து எந்தெந்த இடத்துல உனக்கு தயவு கிடைக்கணுமோ, எந்தெந்த இடத்துல பிரச்சனைகளை மாற்றணுமோ, எந்தெந்த இடத்துல உனக்கு நன்மைகளை கிடைக்க செய்யணுமோ அந்த இடத்துல எல்லாம் கிடைக்க செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஓடுறோம், எதுவுமே நமக்கு என்ன செய்யல, கிடைக்கல. இன்னைக்கு பயமுள்ள ஒரு வாழ்க்கை. இங்கே பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்ட பிற்பாடு அவங்க வாழ்க்கையில் ஒரு பயம் இல்லை. அதுக்கப்புறம் எழும்பி வல்லமையாய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள். எந்த மனிதனுக்கோ ரோம அரசாங்கத்துக்கு அவங்க என்ன செய்யல, பயப்படலை. இயேசு கிறிஸ்துவை வல்லமையாய் பிரசங்கிக்க ஆரம்பித்தாங்க. அந்த இயேசு கிறிஸ்துவை பிரஸ்தாபப்படுத்த ஆரம்பித்தாங்க. அவர்தான் உயிருள்ள தேவன், அவர்தான் ஜீவனுள்ள தேவன், அவரை தவிர வேறு இடத்திலிருந்து எந்த இடத்திலோ ரட்சிப்பு வராது என்று பிரசங்கிக்க இந்த தைரியம் எப்போ வந்தது என்றால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிற்பாடு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன் பலத்தினால் அல்ல. உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஓம் பலத்தினால் அல்ல, ஓம் பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால, தேவனுடைய ஆவியினால எல்லாம் ஆகும். அல்லேலூயா. தேவனுடைய ஆவியினால ஆகாதது ஒன்றுமே கிடையாது. இதுவரையில எதுவுமே நடக்கலன்னு வந்திருக்கிறீங்களா? இனி நடக்க போகிறது. அல்லேலூயா. இனி மாற முடியாதெல்லாம் மாறப்பட போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க என் வாழ்க்கையில எல்லாம் மாற போகுது? நீங்க நம்பினாதான் நடக்கும். நம்பாத வரையில எதுவுமே என் வாழ்க்கையில மாறணும். ஒரு தேவ பிள்ளைகள் விரும்பணும், நான் இப்படியே இருக்கக்கூடாது ஆண்டவரே, நான் இப்படியே வாழக்கூடாது ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றுங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் சுபாவத்தை என்னால மாற்றிக்கொள்ள முடியல, என் கோபத்தை என்னால மாற்றிக்கொள்ள முடியல ஆண்டவரே, என்னுடைய மன குழப்பத்தை என்னால மாற்றிக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க, என்னை வேறு மனுஷனாய் மாற்றுங்க, என்னை வேறு மனுஷியாய் மாற்றுங்க என்று ஆவியானவரிடத்துல கேட்கும் பொழுது உங்களை வேறு மனுஷனாய் வேறு மனுஷியாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. கடன்பட்டு வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் தீர்க்க தரிசன வார்த்தையாய் சொல்லுகிறார், இனி நீங்கள் கடன் வாங்க போகிறது இல்லை, கடன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர். இன்னும் கொஞ்ச நாட்களில் தீர்க்க நோட்டில் நீங்கள் எழுதி இந்த டைமை போட்டு எழுதி வச்சுக்கிங்க. இன்னும் கொஞ்ச நாட்களில் சில பேருடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வீடு கட்ட முடியாது இருக்கலாம், லோன் கட்ட முடியாது இருக்கலாம், எல்லாத்தையும் கர்த்தர் மாற்ற போகிறார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைமை நாளைக்கு இருக்காது, நாளைக்கு இருக்கிறது அடுத்த மாதம் இருக்காது. என் தேவன் நினைத்தார் என்றால் ஒரு நிமிடத்திலே எல்லாவற்றையும் மாற்றி எல்லாவற்றையும் தலைகீழாய் மாற்றவருக்கு வல்லமை உண்டு. என் வாழ்க்கை இப்படி இருக்கு, கேள்வியா இருக்குதே, நீங்க வந்திருக்கலாம். ஆனா அந்த ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுக்கும் பொழுது, ஆவியானவரை நம்பும் பொழுது உங்க வாழ்க்கையை அவர் தலைகீழாய் மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க என்னிடத்துல வரும் பொழுது நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, கர்த்தர் மாத்திடுவார். எந்த தைரியத்துல சொல்றேன் சொல்லுங்க? எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய தைரியத்துல தான்.
ஆமா, ஆவியானவர் உள்ள இருக்கும் பொழுது நான் விசுவாசமான வார்த்தையை பேசும் பொழுது ஆவியானவர் என்ன சொல்லுவாரு? ஆமென் என்று சொல்லுவார். அல்லேலூயா, ஆமென் என்று சொல்லுவார். நீங்க இது எங்க போய் நடக்க போகுது, இது என்னைக்கு எனக்கு என் வாழ்க்கையில நிறைய பேர் இது எனக்கு மாறவே மாறாது சிஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? மாறவே மாறாது. பரிசுத்த ஆவியானவர் மௌனமா இருப்பார். ஆனா நீங்க விசுவாசத்தோடு பேசுகிறது தான் பரிசுத்த ஆவியானவருக்கு ரொம்ப பிடிக்கும். விசுவாசத்தோடு பேசும் பொழுது ஆமென் அவர் சொல்லும் பொழுது அந்த காரியங்கள் அப்படியே நடைபெறும். அல்லேலூயா. எப்படி நீங்க பார்க்கணும்னா, இப்போ உங்களுக்கு ஒரு வியாதி, அந்த வியாதி எனக்கு சுகம் அடைஞ்சிடுச்சு. அல்லேலூயா. எத்தனை பேர் பலவீனத்தோடு வந்திருக்கிறீங்க? கை தூக்கு. உங்க பலவீனெல்லாம் மாறிடுச்சு. என் கால் வலி, என் முட்டி வலி, என் இடுப்பு வலி, என் தலை வலி மாறிடுச்சுன்னு இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க? விசுவாசிக்க போறீங்க. அதெல்லாம் கர்த்தர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எடுத்து போட போறார். அல்லேலூயா. திரும்ப அப்படியே யாரோ ஒரு சகோதரிக்கு திரும்ப திரும்ப கர்த்தர் பேசுறாரு. 2 முழங்கால்ல இருந்து முட்டியில இருந்து கால் வரையிலும் வலி வேதனையில துடிக்கிறீங்க. கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நடக்கிறதுக்கு கூட கஷ்டப்படுறீங்க, நீங்க ஓட போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு தெரியல, முடிந்த பிற்பாடு வந்து ஜெபம் பண்ண போறீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய். நடக்கவே முடியலன்னு வந்திருக்கிறீங்களா? நீங்க ஓடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நடக்கவே முடியாதவங்க வரவங்க எப்படி போகணும்? சர்ச்சுக்கு வந்துட்டு திரும்ப நொண்டி நொண்டி நடக்கிறதா? இல்ல, ஆலயத்துக்கு வந்த உடனே நீங்க என்ன செய்யணும்? ஓடணும், குதிக்கணும், பாடணும். அதுதான் ஆவியானவர் செய்கிற காரியம். அல்லேலூயா. ஆவியானவரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லவே இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, உன் பலத்தினால் அல்ல, உன் பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினால் இன்னைக்கு எல்லாம் ஆக போகுது. உன் வாழ்க்கையில எதெல்லாம் அப்படியே தடையாய் நின்று இருக்குது, எதெல்லாம் தடைபட்டு நின்று இருக்குது, அந்த தடைகள் எல்லாம் இன்னைக்கு நான் உடைக்க போறேன். அல்லேலூயா. அந்த தடைகள் எல்லாம் இன்னைக்கு மாற்ற போறேன். இப்பொழுது மாறப்போகிறது. விசுவாசிக்கிற பிள்ளைகள் மட்டும் கரங்களை தட்டி விசுவாசிக்கிறீங்களா? என் வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறார். அல்லேலூயா. நீங்க நம்பணும். உங்களுடைய விசுவாசம் தான். நீங்க எவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கைக்கு தக்க கிரியைகளை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுடைய திருமண காரியமா இருக்கும். நீங்க எப்படி யோசிக்கணும்னா, அது கர்த்தர் மகிமையாய் நடத்தி முடிப்பார். கானா ஒரு திருமணத்துல ஒரு குறைவு பட்டுடுச்சு. குறைவுபட்டுதா இல்லையா? என்ன குறைவு? ரொம்ப மெயினானது. நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் வந்தால் நம்ம கல்யாணத்தில் சாப்பாடு மட்டும் கம்மியாயிடுச்சுன்னா வரவங்கெல்லாம் திட்டிட்டு போவாங்க இல்லையா? உண்மையா இல்லையா? பிரியாணி போட்டுட்டு லாஸ்ட்டில் குஸ்கா போட்டிங்கன்னா ஆமாம் பயங்கரமாக திட்டுவான் இல்லையா? என்ன கல்யாணம் பண்ணாங்க? அது போல் கானாவூர் திருமணத்தில் ரொம்ப முக்கியமானது திராட்சை ரசம் குறைவு. ஏன் அந்த திருமணத்துக்கு அவர் அழைக்கப்பட்டார் தெரியுமா? அங்கே ஒரு குறைவு வரப்போகிறது. அந்த குறைவை நான் நிறைவாக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த திருமணத்துக்கு அவர் அழைக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தேவனிடத்துல எதை கொடுத்துட்டீங்களோ அந்த இடத்துல அவர் வந்துருவார். அப்பா, இது என் பலத்தினால முடியாது, என்னுடைய பராக்கிரமத்தினால முடியாது, ஆனா உங்களால முடியும் ஆண்டவரே, இதை நீங்க முடிய பண்ணுங்கன்னு கொடுத்துட்டு நீங்க எப்படி இருக்கணும்? கூலா இருக்கணும். அல்லேலூயா. கொடுத்துட்ட பிற்பாடு சிலர் புலம்புவாங்க, இது என்ன பண்ணுவேன், இதை என்ன பண்ணுவேன். ஆண்டவர் அழகா அடுத்து 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 நேர்த்தியும் பார்த்தீங்கன்னா அங்க இயேசுவிடத்துல சொல்றாங்க. மரியாள் என்ன சொல்றாங்க? மரியாள் என்ன சொல்றாங்க? சீஷரை பார்த்து அவர் சொல்றபடி அவர் என்ன சொல்றாரு? என் நேரம் இன்னும் எங்க இப்படி சொன்னா எப்படி இருக்கும்ல, டென்ஷன் ஆயிடும் நமக்கு. கல்யாண வீடு, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் சாப்பிட போறாங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாமே திராட்சை ரசம்லாம். இன்னும் என் நேரம் வரல. நம்மளா இருந்தா என்ன ஆயிடுவோம் சொல்லுங்க? நீங்களாம் என்ன ஆயிடுவீங்க? டென்ஷன் ஆயிடுவோம். அவருக்கு கண் இல்லையா, வாய் இல்லையா, மூக்கு இல்லையா, காது இல்லையா, தொண்டை இல்லையா, இவ்வளவு கதையை பேசும். சரியான நேரத்தில் செய்கிற தேவன். ஒரு நிமிடம் இப்படியும் போகாது, ஒரு நிமிடம். ஆமா, என் சின்ன மகளுடைய வாழ்க்கையில அவளுடைய காலேஜுக்காக நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போகணும். எந்த காலேஜில் ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுத்துட்டா அதனால் சீட்டு கிடைக்கிறது கஷ்டம். எனக்கு மட்டும் ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. காலேஜெல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு.
3 மாசம் ஆயிடுச்சு. எத்தனை மாசம்? 3 மாசம் ஆயிடுச்சு. இப்போ அவ காலேஜுக்கு போவான்ற நம்பிக்கை அவளுக்கு இருக்குமா இருக்காதா? உண்மையா சொல்லுங்க, இருக்குமா? உங்களுக்குன்னா இருக்குமா இருக்காதா? இருக்காது. 3 மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு அசைக்க முடியாது. என்கிட்ட அவ வேதனையோடு வரும் பொழுதெல்லாம் சொல்லுவேன், நிச்சயமா ஆண்டவர் உனக்கு ஒரு காலேஜில் சீட்டு கொடுப்பார். அல்லேலூயா. எனக்கு தெரியும் ஏன் ஆவியானவர் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவ அழுதுட்டு வரும் பொழுதெல்லாம் சொல்லுவேன், அவ வேதனையா வரும் பொழுதெல்லாம் சொல்லுவேன், அவ துக்கமா வரும் பொழுதெல்லாம் சொல்லுவேன், நிச்சயமா நீ படிப்ப, நீ நினைக்கிறத விட படிப்ப. அவ பார்த்தீங்கன்னா எல்லாமே தரஞ்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ். என்ன நியூஸ்னா, கவர்மெண்ட் காலேஜிலலாம் பிள்ளைங்க ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப அட்மிஷன் போடுகிறோம். அல்லேலூயா. அப்படி தான் அவள் காலேஜில் போய் சேர்ந்தா. அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. கவர்மெண்ட்லேயே போய் எதெல்லாம் மாற்றணுமோ அதெல்லாம் மாற்றுவார். அல்லேலூயா. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இது அரசாங்கம் நினைச்ச காரியம், இது சட்டத்துக்குரிய காரியம். நமக்காக சட்டத்தையே மாற்ற அவருக்கு வல்லமை உண்டு. ஏன் ஒரு பிள்ளைக்காகங்க, நான் சொன்னேன் ஒருத்திக்காக தான் இதை கர்த்தர் செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒருவருக்காக கர்த்தர் வாசலை திறப்பார். நம்ம ஒருவருக்காக கர்த்தர் கிரியை செய்ய. நம்ம நினைக்கலாம் எனக்கான. நீ விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருப்பாய் என்றால் உனக்காக அவர் யாவையும் செய்து முடிக்க வல்லவரா. அற்பமாய் போய் சேர்ந்த அந்த காலேஜில் கடைசியாய் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காலேஜில் கிறிஸ்டல் 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 தான். எந்த மேம் எடுத்துக்கோ கிறிஸ்டல் தான். எந்த பொறுப்பாக அவளால் செய்ய முடியல. ஆண்டவர் பேசினா, நீ இப்போ அற்பமாய் போற, ஆனால் அந்த இடத்துல உன்னை தனித்துவமாய் காண்பிப்பேன். அற்பமாக இருக்குதா இப்போ? என்னென்ன காரியம் அற்பமாக? கவலைப்படாதீங்க. அந்த அற்பமானதில் உங்களை அற்புதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் தேவன். அதுதான் தேவன். அற்பமாக சேர்ந்தா இன்னைக்கு ஆண்டவர் அந்த காலேஜில் வித்தியாசமாய் காண்பித்து கொண்டு அநேக பிள்ளைகளின் நடுவில் அவ மட்டும் வித்தியாசமாய் கர்த்தர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறார்? காண்பித்து இருக்கிறது. யாரால? பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இருப்பார் என்றால் உங்களை வித்தியாசமாய் கர்த்தர் காட்டுவார். அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா அவளுக்கு ரொம்ப கம்ப்யூட்டர் பற்றி நிறைய கற்றுக்கொள்ளணும் ஆசை. ரொம்ப அவளுக்கு வாஞ்சு. ஆண்டவரும் அதை குறித்து தான் அவள் சின்னதாக இருக்கும் பொழுது ஆண்டவர் பேசினான். கம்ப்யூட்டர் துறையில் நீ ரொம்ப மேன்மையாக இருப்பேன். அவளுக்கு ரொம்ப ஆசை. இப்போது என்னென்னா அந்த கிளாஸ் போகணும், சிஎஸ்ஐ கிளாஸுக்கு போகணும். 65,000 எங்கே கொடுக்க முடியும்? 65,000 யார்கிட்ட இருக்குது இல்லையா? இல்லை. ஆனால் ஆண்டவர் நினச்சாரு அந்த கிளாஸில் என்னென்னா இவ போய் பேசின உடனே ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி கிடச்சி 65,000 20,000 முடிக்கும்படியாய் கர்த்தர். காலேஜ் போயிட்டு வந்து இப்போ கிளாஸ் போகிறான். அல்லேலூயா. அந்த 20,000 கூட மொத்தமாக கட்டலைங்க. எப்படி தெரியுமா? வாரம் 1,500 ரூபாய் நீங்கள் கட்டினா போதும். கர்த்தர் நினைச்சாருன்னா நமக்காக யாவையும். உங்கள் பிள்ளைங்க படிக்க முடியலையே, படிக்க வைக்க முடியலையே, என்ன பண்ணுவேன்? நீங்கள் வந்திருக்கலாம். என் பிள்ளைக்கு நான் எதையுமே சேர்த்து வைக்கலையே, பயப்படாத. நீ ஒரு குண்டு மணி கூட சேர்த்து வைக்காத இருக்கலாம். இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிள்ளை திருமணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும் பொழுது சீரோடும் சிறப்போடும் மகிமையோடும் கர்த்தர் கொண்டு செல்ல வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி விசுவாசிக்கிற பிள்ளைங்க, விசுவாசிக்கிற பிள்ளைங்க, இவ்வளவு அருமையா இவங்க வாழ்க்கை, இவ்வளவு அருமையா இவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருந்ததுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் மாற்ற வல்லவராயிரு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே. பரிசுத்த ஆவியானவர் நம் மண்டையில வரும் பொழுது வெலனடைந்து எல்லா இடங்களிலும் நம்மளை சாட்சியாய் நிறுத்துகிறார். அந்த தேவன் தான் இன்னைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறார். எல்லா கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லோரும் எல்லாம் எழுந்து நிற்கலாமே ஒரு கொஞ்ச நேரம்.